ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 ओम नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எல்லையற்ற கருணையினால் ஆதிசங்கரர் எழுதிய சாதன பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு
பிரகரண கிரந்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேதாந்த சாதனை செய்கிறதுக்கு முன்னாடி சாதகர்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூல்களில் இதுவும் ஒன்று. நம்ம வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அந்த தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நூல், சின்ன குழந்தைகளுக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நூல். ரொம்ப பெரிய நூல் கிடையாது, வெறும் 5 ஸ்லோகங்கள் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கிரந்தத்தை படிக்கிறதுக்கு இறைவன் திருவருள் செய்திருக்கிறார். சங்கரர் எழுதிய அந்த நூல் அப்படிங்கிறதுனால அதனுடைய ஆச்சாரியரை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஆச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். அடுத்ததாக நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். தென்னாட்டு ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சொல்லுவாங்க. ரத்தினம்னா நமக்கு தெரியும், ரொம்ப விலை மதிப்பற்றது, ரொம்ப விலை வாய்ந்தது ரத்தினங்கள். தென்னாட்டு ரத்தினங்கள் 3 பேர். ஒருத்தர் ஆதிசங்கரர், இன்னொருத்தர் ஸ்ரீ ராமானுஜர், இன்னொருத்தர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். இந்த 3 பெரும் ஆச்சாரியர்களும் இந்த இந்தியாவுடைய தென்பகுதியில் தான் தோன்றியிருக்கிறாங்க. அந்த 3 ரத்தினங்களில் ஒருத்தர் தான் இந்த சங்கராச்சாரியார். இந்த சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் தோன்றிய இடம் கேரள மாநிலம், அதாவது பரசுராம க்ஷேத்திரம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரள மாநிலத்தில் பிறந்திருக்கார். கேரள மாநிலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தென்னை மரங்கள் அடர்ந்து சூழ்ந்த ஒரு பகுதி, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம். பகவான் ஸ்ரீ விஷ்ணு பத்மநாப சுவாமியாக அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதே பகவான் குருவாயூரிலே குருவாயூரப்பனாக ஸ்ரீ கிருஷ்ணராக எழுந்தருளி இருக்கிறார். ஐயப்ப சுவாமி அங்கே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம், 18 இந்த 2 இலக்கியங்கள் தோன்றியது அந்த மண்ணில் தான். 12 ஆழ்வார்களில் 2 ஆழ்வார்கள் அவதரித்த இடமும் அந்த மண்ணு தான். குலசேகர ஆழ்வார், சேரமான் பெருமாள் நாயனார், அந்த ஆழ்வார் 2 பேர். காலடி அப்படிங்கிறது தான் ஆதிசங்கரர் பிறந்த ஊர். திருச்சூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. அந்த ஊரில் சிவகுருன்னு ஒருத்தர் இருந்தார். ஆரியாம்பாள்னு அவருடைய மனைவி. 2 பேரும் தம்பதிகள். திருமணமாகி ரொம்ப நாளாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பகவானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பகவான் அவர்களுடைய கனவுல தோன்றி, உனக்கு நீண்ட ஆயுள் உடைய முட்டாளாக இருக்கக்கூடிய 100 குழந்தை வேணுமா, குறைஞ்ச ஆயுளாக இருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்த ஒரே ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டார். இந்த சாய்ஸ் வரும்போது தான் நமக்கு குழப்பமே வரும். இருக்கிறது ஒன்று தானே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இந்த கடைக்கு போயாச்சுன்னா ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னா பேசாமல் வாங்கிட்டு போயிடுவோம். நிறைய வெரைட்டி வச்சுருக்கும் பொழுது தான் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா ஒரு குழப்பம் வரும். ஆனால் இந்த தம்பதிகள் பகவானிடம் முழுமையாக சரணடைந்த வாழ்க்கை வாழ்கிறதுனால என்ன சொன்னாங்கன்னா, பகவானே உனக்கு எது பிடிக்குமோ அதை செய். இது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். உனக்கு எது பிடிச்சதோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பகவான், அந்த சிவபெருமான், நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறக்கிறார். அவருக்கு சங்கரன் பேர் வைக்கிறாங்க. அம்மா அப்பா வச்ச பேர் சங்கரன்.
பகவான் எதுக்காக அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா, நம்ம கீதையில் படிச்சிருக்கோம், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்பொழுதெல்லாம் நல்லவர்களுக்கு பிரச்சனைகளும் தீவிர சக்திகளுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் என்னை நான் அவதரித்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் பகவான். இப்போ பகவான் சங்கரராக அவதாரம் பண்ணுறதுக்கு அங்கே என்ன காரணம் வேண்டி இருந்தது, எதுக்காக வந்தார் அப்படின்னா, இவர் பிறந்தபோது பாரத தேசத்தில் 72 மதங்கள், அதாவது விதவிதமான சிந்தனையுடைய மக்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புத்த மதம் இந்த உருவ வழிபாட்டை ஒத்துக்க மாட்டாங்க, அது ஒரு சாரார். இன்னொரு பக்கம் சமண மதம், அகிம்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு விதமாக ஒரு போக்கில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு குரூப் இருக்குது, காப்பாளிகர்னு பேர். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நரபலி கொடுக்குறத அது முக்கியமாக வச்சு யாகம் பூஜையில் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் இது 3 பத்தாதுன்ட்டு இன்னொரு குரூப் இருக்குது, கடவுளே இல்லை, அது நாஸ்திகர்கள். அப்படி பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இறை சக்தியை, இறை நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக அந்த பகவான் இந்த சங்கரனாக அந்த இடத்துல அவதரிக்கிறாரு. அப்போ அவர் கூடவே அவதாரம் என்றால் அவர் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக சில பேர், ராமராக வந்தார், வரும்பொழுது அவர் கூடவே சில பேர் வந்தாங்க. கிருஷ்ணராக வந்தார், அவர் கூடவே சில பேர் வந்தாங்க. இவர் சங்கரராக அவதாரம் எடுக்க வரும்பொழுது இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4 பேர் வர்றாங்க. அவர்களை பற்றியில் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இவர் சின்ன குழந்தையாக இருக்கிறார். 5 வயசுலேயே இவருக்கு பிரம்மோபதேசம், அதாவது என்ன பண்ணுறாங்க, பூணூல் போடக்கூடிய சடங்கு நடக்குது, முறைப்படி அந்த காரியங்கள் நடக்குது. 7 வயசுலேயே வேதங்கள், புராணங்கள், எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து விட்டார். யோசித்து பாருங்கள், 7 வயசு குழந்தை நம்ம வீட்டில் என்ன படிச்சிருக்கோம், ஆனால் அவனா படித்து முடிக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது அவர்களுக்கு. ஏபிசிடியை ஒழுங்காக படிக்கிறதுக்கே முடியாது. 7 வயதிலேயே எல்லா சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்து விட்டார். சும்மா மனப்பாடம் மட்டும் கிடையாது, அதன் உட்பொருளையும் உணர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகானாக இவர் வருகிறார். ஒரு நாள் அந்த சின்னஞ்சிறு வயசுலே ஒரு நாள் ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு பிக்ஷைக்காக போகிறார். பவத்தி பிக்ஷாந்தேகி அப்படின்ட்டு வீட்டு முன்னாடி நிற்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயதான பெண்மணி இருக்கிறாங்க. அங்கே பிக்ஷாந்தேகின்னு குரல் கேட்ட உடனே ஓடி போய் தேடி பார்க்குறாங்க, ஏதாவது இருக்குமா, அந்த குழந்தை நிற்கிறானே, அவனுக்கு ஏதாவது போடணுமேன்னு தேடி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோ வறுமை அந்த வீட்டில். தேடி 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 பார்க்குறாங்க. கடைசியாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் கிடந்தது. அதை எடுத்துகிட்டு அந்த பையன் பிளேட்டில் போடுறாங்க. அப்போ இந்த பகவான், இந்த சங்கரன் பார்க்குறார், அந்த வீட்டினுடைய நிலைமையை பார்க்குறார். இந்த வீடு இப்படி இவ்வளோ வறுமையில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனம் நெகிழ்ந்து அங்கே ஒரு ஸ்தோத்திரம் பாடுறார். அதுதான் என்னது, கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பாடி முடிக்கிறார். அந்த வீட்டில் வறுமையெல்லாம் நீங்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். சின்னஞ்சிறு வயசுலே மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறக்கூடிய அந்த பண்பு அந்த குழந்தையிடம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்படியே அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு நாள் அவருடைய அம்மா பேர் ஆரியாம்பாள், அவங்களுடைய கனவில் ஒரு காட்சி வருது. அதாவது இந்த சங்கரன் துறவியாக போகிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இது என்னது, இது சரியா இல்லையே, இப்படி ஆகக்கூடாது. அவர்களுக்கு கவலை. அந்த காட்சி மறுபடியும் அந்த காட்சி அவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அவர்களுக்கும் வயதாகுது. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் ஒரு நதி இருக்குது, அதுக்கு பேர் பூர்ணா நதின்னு பேர். அங்கே போயிட்டு தான் குளிக்கணும், அங்கே போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். சிரமப்படுறாங்க. இதை அந்த குழந்தை பார்க்குது. அம்மா அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அம்மாவுக்காக அந்த நதியே வீட்டுக்கு பக்கத்தில் வரவழைக்கிறார்.
தாயின் கால் அடியே சேர்ந்து வந்ததுனால அதுக்கு காலடின்னு வந்துச்சுன்னு கூட ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த பூர்ணா நதியை வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்படி அமானுஷ்யமான சக்திகளை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு இருக்கிறது. இந்த குழந்தை படிச்சிட்ருக்கு, வீட்டில் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் நாரதர், அகத்தியர் போன்ற முனிவர்கள்லாம் மாறு வேஷத்தில் வந்துட்டு அவர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறாங்க, தம்பி நீங்கள் வந்தது இந்த காரியத்துக்காக இல்லை, ஆரியாம்பாள் வீட்டில் உட்காந்து சோறு சாப்பிட்றதுக்காக இல்லை, வந்த காரியம் வேறு, அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், அமுதமொழிகள் இருக்குது, பகவான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். எதுக்கு? அசுரர்களை அழிக்கிறதுக்காக வராக அவதாரம். வராகம்னா பன்றி அவதாரம். வராக அவதாரம் எடுத்து எல்லா அசுரர்களையும் அழிச்சிட்டார். அழித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பன்றி குட்டிகளோடு சேர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கிறார் இந்த பகவான் விஷ்ணு. இது எல்லாரும் தேவர்கள்லாம் போய் சொன்னாங்க, சுவாமி நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போங்க, நீங்கள் வைகுண்டம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பன்றிக்குட்டியோடே விளையாடிக்கிட்டே இருக்கிறார். இது எல்லா தேவர்களும் வந்து சொல்லி பார்த்தாச்சு, யார் சொல்லியும் கேட்கல. எல்லாரும் போயிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, சுவாமி அவர் வந்தார், ஒரு வேலைக்காக வந்தார், இங்கேயே தங்கிட்டார், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் முடியாது, வந்தார் இங்கே தங்கிட்டார், அவர் திரும்பி வைகுண்டம் போக மாட்டேன்னு சொல்கிறார். அப்படியா, நானே வர்றேன்னு சொல்லிட்டு சிவபெருமா வந்தார். வந்துட்டு சூலத்தை எடுத்தார், ஒரே ஒரு குத்துனோடனே என்ன பண்ணார், அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து வைகுண்டத்தை நோக்கி போனாருன்னு நம்ம அமுதமொழிகளில் அது இடம்பெற்றிருக்கு இந்த கருத்து. அதாவது ஞாபகப்படுத்துகிறார், வந்த ஒரு நோக்கம் வந்த வேலைக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாலகனுக்கு ஒரு நோக்கத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது காலம் கணிந்து கொண்டு வருகிறது, நீ வந்த வேலையை கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சில நாட்கள் கழித்து இந்த பையன் என்ன பண்ணுறார், குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு போகிறாங்க. அம்மாவும் இருக்கிறாங்க. பையன் தண்ணிக்குள்ளே போய் இறங்கி குளிக்க போகிறான். குளிக்கும்போது என்ன நடக்குது, முதல்ல வந்து பிடிச்சிக்கிச்சு, முதல்ல வந்து காலை பிடிச்சிருச்சு, கெட்டியாக பிடிச்சிருச்சு, கவ்விடுச்சு. முதல்ல பிடிச்சா விடாது, அவ்வளோதான், சாப்பிட்டுடும். அங்கே இருந்து சத்தம் போடுறார் இந்த குழந்தை, அம்மா என் காலை முதல்ல பிடிச்சிருச்சு. இந்த தாய் பதறி போகிறான். அவள் ஓடி போய் காப்பாற்றவும் முடியலை. முதலைக்கிட்ட போய் யாராவது கிட்ட போக முடியுமா, பயப்படுறாங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தையே சொல்லுது, இதுலேருந்து வெளிவர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன ஐடியா, நான் வந்து சந்நியாசம் போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த முதல்ல என்னை விட்டுடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தாய்க்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா இந்த முதல்ல என்னை சாப்பிட்டுடும், இப்போவே உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இறந்து போவேன். அனுமதி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கள் உலகத்தில் எங்கேயாவது இருப்பேன், சன்னியாசியாக இருப்பேன், நீங்கள் வயதான காலத்தில் உங்களுக்கு தேவையான அந்த கடைசி காரியங்களை நானே வந்து செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறார், அவர் தனக்குத்தானே ஒரு சந்நியாசத்தை எடுத்துக்கிறார். அதுக்கு பேர் தான் ஆபத் சந்நியாசம்னு பேர். ஆபத்து காலங்களில் எடுக்கக்கூடிய ஒரு முறை. 3 விதமான சந்நியாச முறை இருக்கிறது, நம்ம படிச்சிருக்கிறோம், கீதையில் கூட படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து விவிதிஷா சந்நியாசம், அதுதான் நம்ம ராமகிருஷ்ண மட்டங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முறை, விவிதிஷா சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் அப்படிங்கிறது இன்னொன்று. 3வது ஆபத் சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது கேட்டகரி. ஆபத் சந்நியாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், லட்சம், 1 வருஷம், 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை, 100 வருஷத்துக்கு ஒரு எங்கேயாவது ஒருத்தர் இப்படி நடக்கும். அது ஆபத் சந்நியாசம். அப்படி ஆபத் சந்நியாசம் எடுத்த உடனே அந்த முதல்ல என்ன பண்ணிச்சு, அவர்கிட்ட வந்து விலகி போயிடுச்சு. கரைக்கு வேலை வர்றார். வந்தவுடனே வாடா கண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. வீடா, வீட்டிலேருந்து தானடா வந்தோம், குளிக்கிறதுக்காக வந்தோம், முதல்ல பிடிச்சிருச்சு, முதலெல்லாம் விட்டுடுச்சு, இல்லை வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ துறவிக்கு வீடு கிடையாது. சின்ன குழந்தை, துறவிக்கு வீடு கிடையாது.
சுவாமி விவேகானந்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், சந்நியாசி கீதம்னு பேர். இங்கிலீஷில் இருக்குது, பெங்காலியில் இருக்குது, தமிழில் இருக்குது. நம்முடைய பஜனாஞ்சலின்னு சொல்லிட்டு நம்முடைய சென்னை மடத்தில் போட்ட 3 புஸ்தகம் இருக்குது. 1, 2, 3 அந்த 3rd வால்யூமில் இருக்குது சந்நியாசி கீதம்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். 16 ஸ்டான்ஸாக இருக்கும். அதில் ஒரு ஸ்டான்ஸா, வீடு உனக்கு இல்லை நண்பா, எந்த வீடுன்னை தாங்கிடும், வானமே கூரையாகும், கோரை புல்லே மெத்தையா, நன்று தீதன ருசித்திடாமல் கிடைத்த உணவை உண்டிடு, தன்னை தானே அறியும் ஆத்மனை அன்னபானம் என் செய்யும், உருண்டு ஓடும் தூய நதி போல் திரண்டு விடுதலை பெற்றிடு, வெற்றி நமதே என்று முழங்கு வீர சந்நியாசி. ஓம் தத் சத். ஓம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருத்தாலும் மிக்க அந்த வரிகள். அது இப்போ வீடு சன்னியாசிக்கு வீடு கிடையாது. அம்மா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு வீடு கிடையாது, வானமே கூரை. அதுதான் கோரை புல்லே மெத்தை. தன்னைத்தானே அறியும் ஆத்மனுக்கு அன்னபானம் என்ன செய்யும். அவ்வளோ விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே படிக்க போகிறோம். இந்த சாதன பஞ்சகத்துக்குள்ளே இவ்வளோத்தும் பார்க்க போகிறோம். ஆத்மன்னா யார், ஜீவாத்மன்னா யார், நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அதில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி வந்திருந்தார். அவர் நர்மதா பரிக்கிரமா போயிருந்தார். 6 மாதம் 15 நாள் வெளியில். நர்மதா பரிக்கிரமா அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பரிக்கிரமா. 6 மாதம் 6.5 மாதம் 2 செட்டு துணி, ஒன்று போட்டிருப்பார், இன்னொரு பையில் வச்சுருப்பார். இதை தவிர அவர்கிட்ட எந்த பிலாங்கியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. செப்பல் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, பணம் காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் எப்படி இருக்கிறது. வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லாத்தையும் எடுக்கிறீங்களா இல்லை? என்ன எடுத்துக்கிறீங்க? மொபைல் ஃபோன். 6 மாதம் கதை சொன்னார் எங்களுக்கு. அவ்வளவு கேட்குற பொழுதே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா, இருக்க முடியுமா? நம்பிக்கை. எனக்கு நர்மதா தேவி தான் கூட இருக்கா, அவள் காப்பாற்றுவா. நம்பிக்கை. தினசரி ஒரு நாளைக்கு சில நாள் பார்த்திங்கன்னா 10 அடி தான் நடப்பாராம். சில நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் போவாராம். ஏன் சுவாமி ஒரு நாள் 10 கிலோமீட்டர் போகிறீங்க, ஒரு நாள் 10 அடி தான் நடக்கிறீங்க? எனக்கு அம்பாள் சொல்கிறா, அன்னைக்கு 10 அடிக்கு மேலே நடக்காத. எந்த இடத்துல சாந்தமாக இருக்கோ அங்கேயே உட்காந்துடுறேன் மெடிடேஷனில். என்னைக்கு சாந்தமாக நடந்து போகிறதுக்கு சக்தியை கொடுக்குறாலோ அன்னைக்கு நடக்கிறேன். அப்படி அந்த உறுதி வேணும். சாதனையில் உறுதி வேணும். நான் இந்த பிறவியிலேயே இறைவனை அடைவேன் அப்படிங்கிற உறுதி நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்த வேலை வேறு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டு போகிறார். குருநாதர் எங்கே இருக்கார்? மத்திய பிரதேசத்தில் இருக்கார். இவர் எங்கே இருக்கார்? கேரளாவில் இருக்கார். மத்திய பிரதேசத்தை நோக்கி என்ன பண்ணணும்? கால்நடையாக நடந்து போகணும். மத்திய பிரதேசத்துன்னு இருக்கார். அது ஒளி தான் தெரியுது. அந்த காலத்தில் அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த ஜோதி அங்கேருந்து தெரியுது. அதை நோக்கி போயிட்டுருக்கார். எப்படி போகணும்? கால்நடையாக நடந்து போகிறார். போயிட்டு நர்மதா நதி, இப்போ தான் நர்மதா நதிக்கரை சொன்னி, அது மறுபடியும் நர்மதா வருது. நர்மதா நதிக்கரையில் போய் பார்க்குறார். ஒரு இடத்துல இந்த மகான் தங்கி இருக்கிற இடம் தெரியுது. வர வர அந்த ஜோதி நெருங்கிக்கிட்டே வருது. அந்த இடத்துக்கு போகிறார். ஒரு குகைக்குள் வெளியில் நிற்கிறார். நிற்கும் பொழுது உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது. யார் அது
யார் நீ அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து யார் நீ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ராமசாமி, குப்புசாமி, மாடசாமி, ஏதோ ஒரு சாமி. நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம்? நம்ம உடம்புக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அந்த பேரை சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படிம்போம். ஆனால் சங்கரர் என்ன சொன்னார்? யார் நீ அப்படின்னு கேட்டார். பகவான் சங்கரர் என்ன சொன்னார்? மனோபுத்தியஹங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிரான நேத்ரே நச்ச व्योम பூமி न तेजो न वायु चिदानंद रूपम शिवोहम शिवोहम. என்ன அது? பேரு கேட்டால் பாட்டு பாடிட்டு இருக்கார். என்ன சொல்கிறாரு? மனோ புத்தி அகங்கார சித்தானி ந அகம். மனசு கிடையாது, புத்தி கிடையாது, சித்தம் கிடையாது, அகங்காரம் இதெல்லாம் நான் கிடையாது. அப்போ நான் யார்? நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிரான நேத்ரே. கண்ணு காது இந்த புலன்களும் நானும் கிடையாது. நச்ச व्योम பூமி ந தேஜோ ந வாயு. இது எதுவுமே நான் கிடையாது. அப்போ நான் யார்? சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நானே அந்த சிவபெருமான். சிவபெருமான் தான் சங்கரராக வந்திருக்கார். நானே அந்த சிவபெருமான் வந்திருப்பது ஞான பிழம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் குருநாதர். உனக்காகத்தாயா காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக நீ வருவேன்னு சொல்லி உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு எல்லா விதமான உபதேசங்களையும் கொடுக்குறார். குருநாதரிடமிருந்து முறைப்படி சந்நியாசமும் எடுத்துக்கிறார். அங்கே ஒரு ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கிட்டார் முதலைக்கிட்ட தப்பிச்சு வர்றதுக்காக. இப்போ முறைப்படி சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு கையில் காஷாய வஸ்திரம் போட்டுக்கிட்டார், கையில் கமண்டல் வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது ஒரு சமயம் அங்கே இருக்கும் பொழுது நர்மதா நதி வந்து ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமாக பாயுது. எல்லா இடத்தையும் வந்து அழிச்சிட்டு போகிறத கவனிக்கிறார். இந்த நதி இப்படியே விட்டோம்னா எல்லாரையும் வந்து துன்புறுத்துமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு சமயம் அதை பிடிச்சி கமண்டலுக்குள்ளே போட்டு விடுறாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அப்புறமா என்ன பண்ணுறாரு? சீராக அதை வந்து ஃப்ளோவோட கொடுக்குறாரு. இந்த சக்தியெல்லாம் பார்க்குறாரு இந்த குருநாதர். பார்க்குறார், சங்கரா நீ வந்த வேலை வேற, நீ கிளம்பு. எங்கே போகணும் சுவாமி? காசிக்கு போ. எங்கே போகணும்? காசிக்கு போய் என்ன செய்யணும் சுவாமி? காசிக்கு போயிட்டு முக்கியமான ஒரு வேலை செய்யணும். பிரஸ்தான திரயம் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3க்கு நீ தான் உரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். பிரஸ்தான திரயம் அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள். இந்த 3க்கு பேர் பிரஸ்தான திரயம். இந்த 3க்கு நீ வந்து உரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து காசிக்கு போகிறார். நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். முக்தி தலங்கள் சொல்லிட்டு ஒரு 7 தலங்கள் இருக்குது. அதில் ஒன்று காசி. காசி, காஞ்சி, மதுரா, மாயா, துவாரகா, அவந்தி, அயோத்தியா இதெல்லாம் வந்து முக்தி தரக்கூடிய தலங்கள்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அந்த காசிக்கு போகிறார். கங்கையில் நீராடுவார் தினசரி. அப்புறம் என்ன பண்ணுவார்? விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுவார். அங்கே இருந்துட்டு சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் கங்கையை நீராடும் பொழுது அந்த கங்கை மேலே ஒரு பாட்டு எழுதுகிறார். அதுக்கு பேர் தான் கங்கா ஸ்தோத்திரம்னு பேர். இவர் எழுதாத பாடல்கள் கிடையாது, எழுதாத உபநிஷதங்கள் கிடையாது. அவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளவு காரியங்களை செய்து முடிச்சிருக்கார். தேவி சுரேஸ்வரின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த கங்கா ஸ்தோத்திரத்தை எழுதுகிறார். அங்கே இருந்துட்டு அத்வைத்தத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். இவர்கிட்ட நிறைய சீடர்கள்லாம் வர்றாங்க. ஒரு நாள் ஒரு சீடர் கங்கைக்கு அந்த கரையில் நிற்கிறார். இங்கே கிளாஸு ஸ்டார்ட் ஆகணும், நேரம் ஆகிட்டுருக்கு. அந்த பையன் அங்கே நிற்கிறார். வா, அங்கேருந்து வா, புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். இடையில் என்ன ஓடுது? ரொம்ப
ரொம்ப ஆக்ரோஷமாக போகக்கூடிய அந்த கங்கை நதி போயிட்டுருக்குது. எப்படி வரணும்? போட்டு கிடையாது. எப்படி வரணும்? இங்கே கிளாஸுக்கு டைம் ஆச்சு, ஓடிவான்னு சொல்கிறாரு. அந்த பையன் அங்கேருந்து புறப்பட்டு குருநாதர் கூப்பிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கைக்குள்ளே வந்து கால் வைக்கிறான். அந்த குருநாதர் பார்த்தார், சங்கராச்சாரியார் பார்த்தார். ஐயோ, குழந்தை தண்ணிக்குள்ளே கால் வைக்கிறான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறார். வைக்கும் பொழுது கீழே ஒரு தாமரை மலருது. அந்த தாமரை புஷ்பத்தில் கால் வச்சுட்டு வந்து சேர்ந்துடுறாரு. அவர் தான் பத்மபாதர். பத்மம் என்றால் தாமரை. அந்த பத்மத்தின் மூலமாக வந்து அப்படி வந்ததுனால பத்மபாதர். முதல் சைடர் இவருக்கு வந்து சேர்கிறார். கங்கையில் அந்த காசியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் கங்கையில் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கார். அப்போது ஒரு காட்சி. ஒரு ஆள் என்ன பண்ணுறார்? ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறார். 4 நாய் கையில் பிடிச்சிருக்கிறார். இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார். இவரோ குளிச்சுட்டு வர்றார். அப்போ தான் சுத்தமாக குளிச்சுட்டு வர்றார். விலகிப்போ, கிட்ட வராத, விலகிப்போ அப்படிங்கிறார். அப்போ அவர் சொன்னார், சுவாமி, யாருக்கிட்டேருந்து விலகணும்னு சொல்லுங்கள், யாரை பார்த்து விலகி போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். இது வரைக்கும் யாரும் இப்படி கேள்வி கேட்டதில்லை. யாரை பார்த்து விலக சொல்கிறீங்க? நீங்களும் நானும் அந்த ஒரே பரம்பொருள். யாருக்கிட்டேருந்து யாரை விளக்குறது? அப்போ தான் இவருக்கு புரிஞ்சது அந்த அத்வைத தத்துவத்தை இன்னும் கூட நம்ம எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதுகிறார். அதுக்கு பேர் தான் மனிஷா பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். மனிஷா பஞ்சகம்னு எழுதுகிறார். அப்புறம் ஒரு நாள் அங்கே இருக்கும் பொழுது ஒரு வயோதிகர் வடிவத்தில் யார் வர்றார் தெரியுமா? வேதவியாசரே வர்றார். வந்து இவரை சந்திக்கிறார். அப்படி வேதவியாசர்கிட்ட இவர் எழுதின அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சொல்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரியாக எழுதியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். இப்போ இவருக்கு 16 வயசு ஆகுது. அப்போ சொல்கிறார், நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. குருநாதர் சொன்னார், பிரஸ்தான திரயத்துக்கு இந்த விளக்குவர் எழுத சொன்னார். எழுதியாச்சு, நான் போகிறேன். அப்போ வேதவியாசர் சொல்கிறார், இல்லைடா கண்ணா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்து என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைரக்ஷனை கொடுக்குறார். அவர் எங்கே போகிறார்? காசியிலிருந்து அடுத்ததாக பிரயாக்ராஜுக்கு போகிறார். பிரயாக்ராஜ்னா என்னது? கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளை சந்திக்கக்கூடிய இடம் பிரயாக்ராஜ். அங்கே போனால் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஒருத்தர் பேர் குமாரிலப்பட்டர்னு பேர். அவர் புத்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்களோட இருந்து அதை கற்றுக்கிட்டு வந்துட்டு அவங்கள எதிர்த்து வாதம் பண்ணுறதுக்காக போனார். இது அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு துக்கம் வந்துருச்சு. என்னது இப்படி நம்ம செஞ்சிட்டோமே, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, இருந்தாலும் அவங்கள நான் ஏமாத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வேதனையாக இருக்குது. இது தப்பு தான், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார்? தனக்குத்தானே தன்னோட முடிவை தேடிக்கிறார். என்ன பண்ணுறாரு? நிறைய உமியெல்லாம் சேர்த்து வச்சு உமிக்குள்ள உள்ள உட்காந்துட்டு நெருப்பை பற்ற வச்சுட்டார். அது ரொம்ப கஷ்டமானது. அந்த மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறது. அந்த உமி எரிஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக எரியும். உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வேதனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். அவரை சந்திக்கிறது தான் இவர் போகிறார். யார்? சங்கராச்சாரியார் போகிறார். போயிட்டு அவருக்கு சொல்கிறார், இந்த அத்வைத்த கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்கிறார். அவர் ஏற்றுக்கிறார். நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய அத்வைத்த கருத்துக்களை ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் நிச்சயமாக மண்டன மிஸ்ரர்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவசியம் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த துஷாக்னிலேருந்து அவரையும் வெளியில் எழுப்பி அவரை காப்பாற்றிடுறாரு. இப்போ அடுத்து அவரு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. மண்டன மிஸ்ரரை போய் சந்திக்க சொல்கிறார். மண்டன மிஸ்ரர் அவர் யார், எங்கே இருப்பார், அவர் அட்ரஸ் என்ன, கூகுள் ஏதாவது மேப் இருக்கா, நம்மளாம் அப்படி தானே கேட்போம். லொக்கேஷன் அனுப்புங்க சுவாமி அப்படிங்கிறாங்க. ஃபோன் வரும் சில நாளைக்கு, இந்த புக்கு வேணும் அந்த புக்கு வேணும்னு கேட்பாங்க. கடைசியில் லொக்கேஷன் அனுப்புங்க சுவாமி அப்படிப்பாங்க. இப்போ மேப்பு நமக்கு கூகுள் மேப் இப்போல்லாம் அனுப்புகிறோம். அந்த மாதிரி அவர் மண்டன மிஸ்ரர் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், அதுக்கு ஒன்றும் கவலைப்படாத, போய்கிட்டே இரு. எந்த வீட்டில் கிளி பேசுதோ அந்த வீடு மண்டன மிஸ்ர வீடு. கிளி என்ன பேசும்? கிளி வேதம் சொல்லும். கிளி சாதாரண பேச்சு கிடையாது. எந்த வீட்டிலே கிளி வேதம் சொல்லுகிறதோ அந்த வீடு தான் மண்டன மிஸ்ர வீடு.
எப்படி வளர்த்துருக்குறாங்க பாருங்கள், பண்பாடு கல்ச்சர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் குழந்தைகள் சேட்டை பண்ணிச்சுன்னா என்ன மாதிரி திட்டுறோம். இப்படி சொல்லவே கூடாது. குழந்தைகளை ஒரு நாள் சொல்லக்கூடாது. குழந்தைகள் சேட்டை பண்ணுவாங்க, ஆனால் என்ன செய்யணும், அவர்களுக்கு பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்கணும். அந்த குறைகளை பெருசாக பூத்த கண்ணாடி போட்டு காமிக்கக்கூடாது அந்த குழந்தைகளுக்கு. அதுக்கு பதிலாக அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அதிகமாக எடுத்து சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் நல்ல வழியில் வருவாங்க. அப்போ வீடுகளில் குழந்தைங்க மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் வேதம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் தேடி போயிட்டே இருக்கிறார். அந்த வீட்டுக்கு போய் சேர்றார். எந்த வீட்டிலே கிளிகள் வேதம் சொல்கிறதோ அந்த வீட்டுக்கு போய் சேர்றார். போயிட்டு வெளியில் நிற்கிறார். உடனே உள்ளுக்குள்ளேருந்து அவர் சொல்கிறார், மண்டனமேஸ்வரர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், பிக்ஷைக்கு வந்திருக்கார், ஏதாவது கொண்டு போய் கொடு அப்படின்னு அவங்க வீட்டில் மனைவிக்கிட்ட சொல்கிறார். அவங்க பேர் உபய பாரதி. நான் பிக்ஷைக்காக வரல, நான் வாத பிக்ஷைக்காக வந்திருக்கிறேன். அன்ன பிக்ஷைக்காக வரல, நான் எதுக்காக வந்திருக்கேன், வாத பிக்ஷைக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் உட்காந்து அத்வைதத்தை வாதம் பண்ணுறதுக்காக உட்காடுறாங்க. 2 பேர் வாதம் பண்ணாங்கன்னா ஒருத்தர் நடுவராக இருக்கணும். யாரை போய் நடுவராக வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே உட்காடுறாங்க. யார், கணவர் வாதத்தில் ஈடுபடுகிறார், அந்த அம்மா உபய பாரதி தான் நடுவராக இருக்கிறாங்க. 2 பேர் கழுத்துலையும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டாச்சு. வாதத்தை தொடங்குங்க. யாருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை வாடி போகுதோ அவர் தோற்றவர், யாருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதோ அவர் ஜெயிச்சவர்னு சொல்லிட்டு அந்த வாதம் தொடங்குது. என்னாச்சு, வாதம் போயிட்டே இருக்குது. சங்கரர் ஜெயிச்சிடுறார், மண்டனமேஸ்வரர் தோற்று போகிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் பத்தாது, என்னை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு. அந்தம்மா வேத காலத்தில் பெண்கள் வேதத்தில் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேத சாஸ்திரம் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த உபயபாரதி ஒரு உதாரணம். என்னை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த அம்மாவையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்கிட்டு அவரையும் ஜெயிக்கிறார். அதன் பிறகு அவரும் இவருடைய அத்வைத்தத்தை எடுத்துக்கிறாங்க. இப்படி அந்த மண்டனமிஸ்ரர் தான் சுரேஸ்வராச்சாரியாராக வருகிறார். அந்த சுரேஸ்வரர் தான் பிற்காலத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிருங்கேரி மட்டத்துக்கு ஆச்சாரியராக போடுறார். இப்படி அடுத்த சீடர் வருகிறார். இவருடைய அந்த அவதார நோக்கத்தில் வரிசையாக போய்கிட்டே இருக்குது. ஒரு அரசனை சந்திக்கிறார். அவன் பேர் அமரசிம்மன்னு பேர். அந்த அமரசிம்மனை சந்தித்து அவன் சமண மதத்தை சேர்ந்தவன். அவனை அத்வைத கருத்துக்களால் ஏற்க வைக்கிறார். அந்த அமரசிம்மன் எழுதின நூல் தான் அமர கோஷம்னு ஒரு நூல். அந்த நூல் இன்றைக்கி இருக்குது. அவன் எல்லாத்தையும் எரிச்சிட்டான். கடைசியாக ஒரே ஒரு நூல் மட்டும் மிச்சம் இருந்தது, அதுதான் அமர கோஷம். அது இன்றைக்கும் கிடைக்குது. ஒரு நாள் சீடர்களோடு போயிட்டே இருக்கார். சீடர்கள் சொல்கிறாங்க, குருநாதர் கூட நம்ம இருக்கிறோம், எல்லாம் வேதாந்தம் படிச்சிருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்றும் கேட்டுக்க மாட்டார், கல் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு, கல் குடிக்கிறீங்களா, சரி. அவர் என்ன பண்ணுறார், ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும் பொழுது இரும்பு குழம்பு இருக்குது. இரும்பு குழம்பு எடுத்து சங்கராச்சாரியர் குடிக்கிறார். நான் குடிக்கிறேன், நீங்களும் குடிங்க பார்க்கலாம். இப்போ குடிக்க முடியுமா? அப்போ உபதேசங்களை சரியான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை அங்கே சொல்லி கொடுக்குறார். இப்படியாக அவர் அங்கிருந்து ஆந்திர பிரதேசத்துக்கு வருகிறார். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஸ்ரீசைலம்னு ஒரு இடம், அந்த மலையில் இருக்கார். அங்கே காப்பாளிகள் இருக்கிற இடம். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நரபலி கொடுப்பாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜைக்கு ஒரு சன்னியாசியை நரபலியை கொடுக்கணுன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியாக இவர் உள்ளே போகிறார். போயிட்டு நரபலி கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இவர் உள்ளே போகிறார். இவர்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி நரபலி கொடுக்கறதுக்கு ஆள் கடையில் நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க, கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இவர் சொன்னார், சரி, இந்த உடம்பு என்றைக்கு இருந்தாலும் வீணாக போகிறது தான், நீ ஒரு பூஜை பண்ணுறேன்னு சொல்கிற, வச்சுக்கோ, நல்லது. ஆனால் என் சீடர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது கேட்டிங்கன்னா ஒன்று விட மாட்டாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் வா, நான் உட்காந்துருக்கிறேன், தியானத்தில் இருக்கும்போது நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ
இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நான் வேறு, இந்த உடம்பு வேறு, நான் வேற. தன்னை பிரிச்சுக்கிறார். தியானத்தில் உட்காந்துட்டு தன்னை உடம்புலேருந்து பிரிச்சுக்கிறார். நீ எடுத்துகிட்டு போ. ஸ்ரீராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையிலும் சரி, சீடர்கள் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இது போன்ற உதாரணங்கள் இருக்குது. சுவாமி துரியானந்தர்னு அவருடைய சீடர் ஒருத்தர், அவருக்கு ஒரு கட்டி வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு ஊசி போடுறோம், மரத்து போகிறதுக்காக ஒரு ஊசி போடுறோம் அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நிமிர்ந்து உட்காந்தார், மெடிடேஷன் போகிறார். இப்போ நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறார். என்னது? இதே தான், நான் வேறு, உடம்பு வேறு, நான் வேறு அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு காப்பாளிகளுக்கு. சரி, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ வந்து எடுத்துகிட்டு போயிடுறோம். அவங்க வர்றாங்க. அதுக்குள்ளே அந்த பகவானே நாராயணமூர்த்தி என்ன பண்ணுறாரு, சங்கரரை பாதுகாக்கிறதுக்காக அங்கே வந்து நரசிம்மராக வந்து அந்த காப்பாளிகளில் விரட்டி விடுறார். இப்போ சங்கராச்சாரியர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படிங்கிறது வரலாறுலாம் இருக்குது. இவருடைய சீடர் ஒருத்தர் பத்மபாதர், அவர் ஒரு முறை அங்கே தியானம் பண்ணிகிட்ருக்கார். யாரை நோக்கி? பகவானை நோக்கி. எந்த பகவான்? நரசிம்மரை நோக்கி தியானம் பண்ணிகிட்ருக்கார். காட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார். அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேடன் வந்துட்டு, சுவாமி என்ன செய்கிறீங்க? அவர் பார்த்தார், நான் நரசிம்மரை நோக்கி தியானம் பண்ணுறேன். இவன் வேடன், இவனுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது, சுவாமியை அது எப்படி வணங்குறதுன்னு தெரியாது, இவனுக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். வேறு மாதிரி சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு, நான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கேன். யார் தேடுறாரு? பகவானை தேடுறார். சுவாமி சொல்லுங்கள், இந்த காடு பூரா எனக்கு அத்துப்படி சுவாமி, அந்த ஆள் யார் சொல்லுங்கள், அங்கே அடையாளம் சொல்லுங்கள், பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் அந்த வேடன். அந்த ஆள் வந்து மனுஷன் உடல் இருக்கும், சிங்கம் தலை இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஆள். அந்த ஆளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு இப்படி சொன்னால் அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த வேடன், சுவாமி சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுங்க சாமி, பிடிச்சிட்டு வரானா இல்லையான்னு பாருங்கள், பிடிச்சிட்டு வரல, கிடைச்சா கொண்டு வந்துடுவேன், அப்படி இல்லைன்னா நான் அங்கே இந்த முயற்சியில் செத்து போவேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ நம்பிக்கை! நேராக போகிறான், காட்டுக்குள்ளே போய் தேடுறான். அவனுக்கு தெரியாத மிருகங்களே கிடையாது, விதவிதமான காட்டுக்குள்ளே மிருகங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தேடுறான். இவர் சொன்ன மாதிரி ஒரு மிருகம் எங்கேயுமே கிடைக்கல. கடைசி வரைக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டாக போடுது. அப்போ பகவான்கிட்ட வேண்டிக்கிறான், பகவானே என் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போனது இன்றைக்கி தான், இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை மாய்ச்சிக்கிறதுக்கு போகிறான். அப்போ பகவான் வந்து முன்னாடி நிற்கிறார். நீ தேடின மிருகம் நான் தான் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறார். அப்போ கண்ணு திறந்து பார்க்குறான். அவர் சொன்ன மாதிரியே என்ன பார்த்து அப்படிப்பட்ட ஒரு மிருகம் நிற்கிது. ஓடுனா, கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான், கட்டி இழுத்துட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறான், சுவாமி நீங்கள் சொன்னமா ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டே பாருங்கள் அப்படின்னா. யார் அவர்? நரசிம்மர். சிங்கத்தலை, மனுஷ உடல் கொண்டு போய் நிறுத்துகிறார். சுவாமி வந்திருக்கார் பாருங்கள், நீங்கள் தேடின ஆள். அவர் திறந்து பார்க்குறார். கயிறு தெரியுது. என்ன தெரியுது? கயிறு தெரியுது. கயிற்றுக்கு பின்னாடி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல, ஆனால் குரல் மட்டும் கேட்குது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த வேடனுக்கு நம்பிக்கை இருந்தது, அவனுடைய நம்பிக்கைக்காக நான் கட்டுப்பட்டேன், அவனுடைய நம்பிக்கைக்காக நான் போய் அவன் முன்னாடி நின்று கட்டுப்பட்டேன். அந்த நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். சாதனையில் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் குருமார்கள்ட்ட போகிறோம், தீட்சை வாங்கிக்கிறோம், அந்த நம்பிக்கையோடு அந்த இறை நாமத்தை சொல்லணும். நான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறேன், எனக்கு எல்லா காலத்திலும் அந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் என் கூடவே இருக்கிறார், இருந்து என்னை வழிநடத்துகிறார் அப்படிங்கிற பூரண நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா அந்த மந்திரங்கள் சித்த மந்திரம்னு பேர். அது வந்து வெளிப்புற்ற மந்திரங்கள். அதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை வேணும். அந்த மந்திரங்கள் எந்த பரம்பரையில் நீங்கள் தீட்சை எடுத்திருந்தாலும் சரி, அந்த மந்திரங்களை வந்து குருநாத ஆச்சாரியர்கிட்ட கேட்ட அந்த மந்திரங்களை அந்த நம்பிக்கையோடு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படியாக ஆன்மீக சாதகர்கள் மனதில் உள்ள விகாரமான எண்ணங்களை நீக்கி தியானத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக கடவுள் தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக அப்படியே ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவுக்கு வருகிறார். கர்நாடகாவில்
ஸ்ரீவலி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அந்தணருடைய குடும்பம். அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வாய் பேச வராது. ஊமை பையன் அந்த வீட்டில் இருக்கான். வாய் பேச தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த பையன் வாய் பேசாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு, சுவாமி நீங்கள் ஏதாவது செய்யுங்க. அப்போ சங்கரர் போகிறார். யார் நீ அப்படின்னு கேள்வி கேட்குறார். அந்த பையன் அப்போ முதல் முறையாக வாய் திறந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நான் அந்த ஞானமே உருவான பரம்பொருள் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் குருநாதருக்காக. இந்த குருநாதர் அந்த சீடனை சந்திக்கிறதுக்காக இவ்வளவு நாள் ஆச்சு. 2 பேரும் சந்தித்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த பையன்தான் பிற்காலத்தில் இவருடைய சீடனாக வருகிறார். அவருக்கு பேர் ஹஸ்தாமலகர் அப்படின்னு பேர். அவர் சீடனாக வருகிறார். இந்த பையன் என் கூடவே இருக்கட்டும்னு கேட்டுக்கிறார். அவங்களும் சந்தோஷமாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் இறை காரியத்துக்கு பயன்படுத்த சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி போயிட்டுருக்கார். ஸ்ருங்ககிரி அப்படின்னு ஒரு இடம் கர்நாடகா தேசத்தில். அந்த இடத்துல போயிட்டுருக்கும் பொழுது துங்கபத்ரான்னு சொல்லிட்டு ஒரு நதி ஓடிட்டுருக்கு. அந்த நதிக்கரையில் ஒரு இடத்துல பார்க்குறார். ஒரு பாம்பு படமெடுத்து இருக்கிறது. கீழே யார் இருக்கா? ஒரு தவளை உட்காந்துருக்கு. எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்குமா? இப்படி பார்த்துருக்கோமா? தவளையை நோக்கி பாம்பு விரட்டிகிட்டே போகும். தவளையை பிடிச்சி சாப்பிடும். 2 பேரும் எதிரிகள். ஒருத்தரை கண்டு ஒருத்தர் பயப்படுறவங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாம்பு தவளைக்கு கொடை பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? மழை பெஞ்சிட்டு இருக்குதான். அந்த தவளைக்கு தண்ணியை விடக்கூடாதான். அப்படி தவளைக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கு பாம்பு. இதை கவனிக்கிறார். இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது. இந்த இடம் ஒரு தீர்த்தஸ்தலம் அப்படி சொல்லிட்டு அங்கே தான் அவருடைய தென் தமிழகத்தை, அதாவது தென்பகுதிக்கு ஒரு மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். அதுதான் சிருங்கேரி மட்டம் அப்படின்னு பிற்காலத்தில் வருகிறது. இப்படி அங்கே சாரதா பீட்டத்தை அங்கே நிறுவுகிறார். சுரேஸ்வரர் அப்படின்னு அவருடைய சீடர். அவர் ஆச்சாரியர் ஆக்குறார். அங்கே அந்த மட்டத்துக்கு யஜுர்வேதத்தை பிரமாணமாக கொடுக்குறார். யஜுர்வேதத்தை பிரச்சாரம் பண்ண சொல்லி கொடுக்குறார். ஒவ்வொரு மடத்துக்கும் ஒரு வேதத்தை கொடுக்குறார். 4 வேதங்கள் இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். 4 மடங்கள் இருக்குது. என்னென்ன மடங்கள் இருக்குது? பத்ரிகாசிரமம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு சீடர் கொடுக்குறார். அவர் தோட்டக்காச்சாரியார். அவர் பத்ரிகாசிரமத்துக்கு பூரி ஜெகநாத் நம்ம போயிருப்போம். பூரியில் இருக்கக்கூடியது கோவர்த்தன் மடம்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய மடத்துக்கு ஹஸ்தாமலகருடைய அவருடைய சீடர் அந்த அத்தியக்ஷாவை போடுறார். அவர் ரிக்வேதத்தை அங்கே பிரச்சாரம் பண்ணி சொல்கிறார். துவாரகா பீட்டம் அப்படின்னா அங்கே பத்மபாதரை ஆச்சாரியரை போடுறார். சிருங்கேரிக்கு சாரதா பீட்டத்துக்கு சுரேஸ்வரரை போடுகிறார். இப்படி 4 பகுதிக்கும் 4 மட்டங்களை இவர் ஸ்தாபனம் பண்ணுறார். எதுக்கு? சனாதன தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்காக. கடைசி காலகட்டம். அம்மாவுக்கு வயசாயிருச்சு. மரண படுக்கையில் இருக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு. இவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கார். நிச்சயமாக உங்களுடைய மரண காலத்தில் நான் வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததுனால அங்கே போய் சேர்கிறார். திரும்ப காலடிக்கு போயிட்டு அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அந்த காரியங்களெல்லாம் இவர் செய்கிறார். அதெல்லாம் பார்க்குறோம். அம்மா மேலே ஒரு பஞ்சகமும் பாடுறார். அதுக்கு பேர் மாத்ரு பஞ்சகம்னு பேர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் படிக்கிற பொழுது. மாத்ரு பஞ்சகம் பாடுறார். இவர் தமிழ்நாட்டில் யாத்திரை பண்ணியிருக்கார். நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறார். காஞ்சிபுரம், சிதம்பரம், திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கார். எல்லா தேவதேவி மேலேயும் பாடல்களையும் எழுதியிருக்கிறார். மீனாட்சி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? மீனாட்சி பஞ்சரத்னம்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அப்புறம் திருச்செந்தூர் போகும்பொழுது சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லிட்டு ஒரு பாடலை எழுதுகிறார். நம்ம புஸ்தகம் புக் ஸ்டாலில் நிறைய பேர் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு புஸ்தகம் இது. சுப்பிரமணிய புஜகம்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகம் ரொம்ப சின்ன புஸ்தகம் தான். 20 ரூபா தான் இருக்கும். நிறைய பேர் எளிமையான நடையில் அந்த புஸ்தகம் எழுதியிருப்பார். இப்படி எல்லா தேவதேவி மேலேயும் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஜோதிர்லிங்க திருப்பதிக்கு போகிறார். அங்கே திருவனந்தபுரத்துக்கு போகிறார். திருப்பதியில் தன ஆக்கர்ஷண யந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஜோதிர்ல தலங்கள் எல்லாத்துக்கும் போகிறார். உஜ்ஜைன், அயோத்தியா, கோகுலம், பிருந்தாவனம், காஷ்மீர் எல்லா இடத்துக்கும் போகிறார். அப்படி காஷ்மீருக்கு போய் சேரும் பொழுது அங்கே ஸ்ரீநகரில் சர்வஜ்ஞ பீட்டத்தில் அங்கே போய் இருந்து சில காரியங்கள் செய்கிறார். காசியில் இருக்க அந்த
காஷ்மீரில் இருக்கும் பொழுது தான் சௌந்தரிய லகரியை பாடுறார். அது அம்பாள் மேலே எழுதக்கூடிய ஒரு பாடல் சௌந்தரிய லகரி. அப்புறம் அந்த ஹிமாலயத்தில் இருக்கும் பொழுது ஆனந்த லகரின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை அங்கே எழுதுகிறார். மீண்டும் அதெல்லாம் முடிச்சுட்டு காசிக்கு ஒரு முறை வர்றார். அங்கே அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் எழுதுகிறார். அது என்னது அன்னபூர்ணா ஸ்தோத்திரம்? அன்னபூர்ணே பூர்ணே என்னத்தை பிக்ஷையாக கேட்குறாரு? ஞானத்தையும் வைராகியத்தையும் பிக்ஷையாக கேட்குறாரு. சாப்பாடு கொடுங்க, வீடு கொடுங்க, காரு கொடுங்க, பங்களா கொடுங்கன்னு எதுவுமே கேட்கல. ஞானத்தையும் வைராகியத்தையும் தான் பிக்ஷையாக கேட்குறாரு. அப்படிப்பட்ட அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தை எழுதுகிறாரு. அப்படி ஒரு நாள் காசியில் இருக்கும் பொழுது தான் கங்கை கரையில் வயதான பெரியவர்கள் உட்காந்துட்டு இலக்கணத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ராமக ராமோ ராமாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருத இலக்கணம் ரொம்ப பல்ல உடைக்கக்கூடிய ஒரு இலக்கணம். சமஸ்கிருத இலக்கணம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வயதான பெரியவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் கவனிக்கிறார். சொல்லிட்டு இவர்களுக்கு இந்த நேரத்தில் சமஸ்கிருத இலக்கணம் படிக்கணும், இந்த நேரத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய அதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இறை நாம சொல்லணும், இவர்கள் நான் யார் அப்படிங்கிற உண்மையை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? அப்போ தான் ஒரு பாடல் எழுதுகிறார். என்னது? அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே பாடுவோம். நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கார் அவர். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. சிரிப்பு ஆனந்தமாக இருக்கு கேட்குறதுக்கு. மூடமத்தேன்னு சொல்கிறார். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷத்தி டுகுருங்கரனே. அப்படி அந்த பாடலை அங்கே தான் எழுதுகிறார். எழுதிட்டு அவர்களுக்கு சொல்கிறார், இறை நாமத்தை சொல்லு, வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார்? திரும்பவும் ஹிமாலயத்துக்கு போகிறார். அங்கேயே என்ன பண்ணுறார்? போனவர் திரும்பி வரல. இவருடைய சித்தாந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்வைத்த சித்தாந்தம். அத்வைத்தம் அத்வைத்தம். துவைத்தம் அப்படின்னா ரெண்டு துவைத்தம். द्वे संस्कृत एकम द्वे. அத்வைத்தம் அப்படின்னா ரெண்டு இல்லை. ரெண்டு இல்லை அப்படின்னா என்ன? ஒன்று இருக்கிறது ஒன்று தான். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு கிடையாது, இருக்கிறது ஒன்று தான். அதுக்கு பேர் தான் அத்வைத்தம். அது ஒரு வேதாந்தத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பாம்பு கயிறு. மொத்தம் என்ன பண்ணா? பாம்பு பார்த்துருக்குறான். ராத்திரி நேரம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நீளமாக ஏதோ படுத்துருக்க மாதிரி தெரிஞ்சு. அதை பார்த்த உடனே என்னாச்சு? பாம்பு தான் அப்படின்னு பயந்துக்கிட்டான். கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போய்ட்டு விளக்கு எடுத்து வந்து பார்த்தா அது பாம்பு கிடையாது, அது கயிறு. கயிறுன்னு விளக்கு எடுத்து வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பயம் அவனை விட்டு போகுது. அது மாதிரி இல்லாதது இருக்க தான் நினைக்கக்கூடாது. இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அது அந்த பரமாத்மா. சாரதா தேவி வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை நம்முடைய ராமகிருஷ்ண மடங்களில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த திரிமூர்த்திகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண, சாரதாம்மா, விவேகானந்தர் எல்லா இடத்துலையும் சிலை வடிவத்தில் இருப்பாங்க அல்லது ஃபோட்டோவாக இருப்பாங்க. ஒரே ஒரு சென்டர் நம்முடைய ராமகிருஷ்ண மடங்களில், ஒரே ஒரு சென்டரில் மட்டும் ஃபோட்டோவே கிடையாது. அங்கே எந்த வழிபாடும் கிடையாது. அதுக்கு பேர் தான் அத்வைத்த ஆசிரமம்னு பேர். ஹிமாலயத்தில் இருக்கக்கூடிய அத்வைத்த ஆசிரமம். அங்கே தினசரி எந்த பூஜையும் கிடையாது, எந்த புனஸ்காரமும் கிடையாது. அது அத்வைத்த சாதனை பண்ணுறதுக்காகவே சுவாமி விவேகானந்தர் ஏற்படுத்தின ஒரு இடம். வழக்கமாக அப்படி போயிட்டே இருந்தது. சுவாமிஜி காலத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை இப்படி போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருந்த ஏதோ ஒரு பகுதியிலேருந்து ஒரு சுவாமி அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுறாங்க. இவர் தினசரி அவங்களுக்கு பூஜை பண்ணுறவர். இவர்னால் ஸ்ரீராமகிருஷ்ண மூர்த்தியை பார்க்காம இருக்க முடியாது, ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்டவர் அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அங்கேருந்து அவங்க சொன்னாங்க, இது அத்வைத்தம் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம், இது இங்கே
வழிபாடெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், சரி நான் சாரதாமாட்ட கேட்டுக்கிறேன். அப்போ சாரதாமா இருக்கிற நேரம் அம்மா கிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யலாம். சாரதாமா கடிதம் எழுதுகிறாங்க. எழுதிட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே என்ன நடைமுறை இருக்கிறதோ அதை கண்டினியூ பண்ணணும். நீங்கள் எல்லாரும் அத்வைத்திகள், அங்கே என்ன நடைமுறை இருக்கோ அதை கண்டினியூ பண்ணு, புதுசாக எதையும் அங்கே உருவாக்காத. எவ்வளோ கிளியர் இன்ஃபர்மேஷன், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க சாரதாமா. நரேன் என்ன ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் கூட மாற்ற வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அதன்படி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பூஜை கிடையாது. அங்கே விராட்டுக்கு தான் பூஜை. முண்டகோபனிஷத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், 2 பறவைகள் இருந்துச்சு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். என்னென்னது 2 பறவைகள்? ஒரு பறவை கீழ்கிளையில் உட்காந்துருந்துச்சு, மேல் கிளையில் ஒரு பறவை உட்காந்துருந்துச்சு. மேல் கிளையில் உட்காந்துருந்த பறவை அமைதியாக உட்காந்துருக்கு, அப்படியே கண்ணு மூடி உட்காந்துட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ண இல்லையா, கைடட் மெடிடேஷன், எல்லாம் அமைதியாக சாந்தமாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி மேல் கிளைவில் உட்காந்துருந்த பறவை அமைதியாக மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த கீழே இருக்க பறவை என்ன பண்ணுது, ஓடி போயிட்டு ஒரு பழத்தை சாப்பிடுது, புளிக்குது. ஐயா எந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிடுது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. அப்போ இனிப்பு புளிப்பு, சுகம் துக்கம் எல்லாத்தையும் இது மாறி மாறி அனுபவிக்குது இந்த கீழே இருக்கிற பறவை. இப்படி மாறி மாறி அனுபவிக்குது. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து மேலே பார்க்குது, என்னது மேலே ஒரு பறவை உட்காந்துருக்குது, அதெல்லாம் அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது, நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கீழேருந்து ஒரு பிரான்ச் மேலே ஏறி உட்காருது, அடுத்த கிளையில் உட்காந்துருக்குது. அப்பவும் பார்க்குது, அப்படி அமைதியாகவே இருக்குது அந்த மேலே இருக்கிற பறவை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பறவை கீழேருந்து ஒவ்வொரு கிளையாக மேலே ஏறி போகுது. பக்கத்தில் போய் நெருங்கி போயிட்டு பேசலான்னு போனால் அங்கே 2 பறவை கிடையாது. இதுதான் அது, இந்த பறவை தான் அது, அந்த பறவை தான் இது. ஜீவாத்மா பரமாத்மா, நமக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார். அவரை கண்டுபிடிக்கணும், அவரை தேடணும், அவரை அடையணும். அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம். நம்ம ஜீவாத்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சுகதுக்கங்கள் இருக்கும். இல்லை, நான் அந்த இறைவன், அந்த பரம்பொருள் அப்படிங்கன்னு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும் சுவாமி? அதிகாரி. அந்த பரம்பொருள் அடையிறதுக்கு என்ன நான் தகுதி ஆக்கிக்கணும், அதிகாரி. அந்த அதிகாரி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சாதன சதுஷ்டயம், சாதன பஞ்சகம் படிக்க போகிறோம். அந்த இறைவனை அடைகிறதுக்கு என்னென்ன விதமான தடைகள் இருக்குது, என்னென்ன எப்படி வலிமைப்படுத்திக்கணும், அது எல்லாத்தையும் படிக்க போகிறது தான் நம்ம சாதன பஞ்சகத்தில் பார்க்க போகிறோம். சாதன சதுஷ்டயம்னு இருக்குது, அதாவது நிறைய ஆத்மா எப்போதும் அழியாதது, இந்த உலக சுகபோகங்கிறது நம்ம விடுபட்டு இருக்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம். எல்லாம் கேட்கணும், குருமுகமாக ஸ்ரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த சாதன பஞ்சகம். முதல் 2 ஸ்லோகங்கள் ஸ்ரவணத்தை பற்றி சொல்ல போகுது, அடுத்த 2 ஸ்லோகங்கள் மனனை பற்றி சொல்ல போகுது, கடைசி 5வது ஸ்லோகம் நிதித்தியாசனத்தை பற்றி சொல்ல போகுது. அதனால் இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். அடுத்த வகுப்புலேருந்து நம்ம டைரெக்டாக நம்முடைய டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஆச்சாரியருடைய அவர் எழுதின அந்த கிரந்தம் அப்படிங்கிறனால அந்த ஆச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆச்சாரியர் எதுக்காக தோன்றினார்? அத்வைத்தத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. அத்வைத்தம் என்றால் என்ன? 2 அல்ல, 1, இருப்பது 1. அந்த கருத்தை மனதில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.